பேபியோட ஃபுட் கேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா தேவையான டூல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். சிசர், ஸ்பேட்டலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்டர் மெஷர் பண்ணது 350 ml ஹேண்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். மெஷரிங் கப்பை இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேபியோட ஹேண்டை மோல்டு பண்ணுறதுக்கு ஒரு கப்பு, அதாவது பேபி ஹேண்ட் வந்துட்டு அதில் டிப் ஆகிற அளவுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பேபிக்கு ஹேண்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் ஆர் வந்துட்டு பேபிக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயில்னாலும் நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் மைல்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் மோல்டிங் பவுடரை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக நீங்கள் வந்து டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. 60 செகண்ட்ஸ் தான் டைம். பிஃபோர் 60 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் 60 செகண்ட் என்ன ஆகும்னா ஃப்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். பேபியோட ஹேண்டும் அதுக்குள்ளே டிப் ஆகிறதுக்கு கஷ்டம். ஸோ அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேபி முழிச்சுப்பாங்க. நம்ம வந்து பர்ஃபெக்டான ரிசல்ட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டேன். இதை என்ன பண்ணுறேன்னா பேபியோட ஹேண்டை உள்ளே வச்சு 2 டைம் உள்ளே வச்சு டிப் பண்ணி பார்க்குறேன். அந்த ஹேண்ட் வந்துட்டு கீழேயும் இடிச்சிடாமல் சைட்லேயும் பாக்ஸில் இடிச்சிடாமல் இருக்கணும். அது மாதிரி கரெக்டாக சென்டராக பார்த்து உள்ளே வச்சிட்டிங்கன்னா ஒரு 60 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்குள்ளே மீன்ஸ் 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்குள்ளேயே அது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது முடிஞ்ச அப்புறம் ஆஃப்டர் தட் நீங்கள் ஹேண்டை மெதுவாக அப்படி வச்சிங்கன்னா அதுவே ரிமூவ் ஆகிடும். பேபி ஹேண்டில் எதுவுமே ஒட்டிருக்காது. ஆஃப்டர் நீங்கள் பேபி ஹேண்டை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மோல்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மோல்டு ரெடியான பிறகு கேஸ்டிங் பண்ண போகிறோம். இப்போ தான் வந்துட்டு கேஸ்டிங் பவுடர் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இது ஹேண்டுனால 40 ml எடுத்திருக்கேன். வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டுக்குள்ளே கேஸ்டிங் மிக்ஸ் பண்ணதை மெதுவாக நான் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 hour to 1.5 hour 2 hours வரைக்குமே விட்டுருங்க. நல்லா இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஆன பிறகு அதை வெளியே எடுத்து அது மேலே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா பேபியோட ஹேண்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது என்னென்ன பண்ணணுன்றதை டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஆட் பண்ணிடுறேன். ஃபுட்க்கு எவ்வளோ பண்ணணும், ஹேண்டுக்கு எவ்வளோ பண்ணணும், தென் மோல்டிங்னா என்ன, கேஸ்டிங்னா என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக இப்போ சொல்லிடுறேன். இப்போது மோல்டிங்னா அந்த மோல்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஸோ ஹேண்ட் அவ்வளோ வச்சுட்டு மோல்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸ்டிங் பவுடர் ஊற்றும். ஸோ மோல்டிங் பவுடர்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பவுடர் எடுத்துக்கோங்க. ஹேண்டுக்குன்னு தனியாக இருக்கும், ஃபுட்டுக்கு தனியாக இருக்கும். மோல்டிங் பவுடர் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேண்டுக்கு 350 ml யூஸ் பண்ணுங்கள், ஃபுட்டுக்கு 450 ml யூஸ் பண்ணுங்கள். இதே வந்துட்டு கேஸ்டிங் பவுடர்னா 40 ml ஹேண்டுக்கும் ஃபுட்டுக்கு வந்துட்டு 60 ml யூஸ் பண்ணுங்கள். இதுதான் ப்ரொசீஜர் இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்லேயே இருக்கும். நானுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதை பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த ப்ராடக்டோட லிங்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பயோவில் இருக்குது. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் உங்கள் பேபியோட ஹேண்டை கேஸ்டிங் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.